ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ககன் தாரா ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு பக்கம் பூமியை பார்த்து சொல்கிறாங்க, என்ன பூமி, இன்னைக்கு உன்னோட ஹஸ்பண்டுக்கு என்கேஜ்மெண்ட்டாமே கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, இங்கே பாரு அப்புறவா, நீ என்ன தில்லுமுள்ளு வேலை பண்ணாலும் சரி, என்கிட்ட இருந்து என்னோட ககன் மாமாவை உன்னால் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அப்புறவா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, இனிமேட்டு நீனு ககன் கூட கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அவன் வேற ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டான். இனிமேட்டு தாரா ககன் ரெண்டு பேரும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமிக்கு சமக்கமும் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு நம்ம ககன் பூரிக்காக தான் தாராவை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் இஷ்டமே இல்லாமல் தான் மோதிரம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம மீராவுக்கு தெரிய வருது. மீராவுக்கு மனசு உறுத்தலாகவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ணுறது தப்பு. நம்ம அப்புறம் பண்ண சதி வேலை எல்லாத்தையுமே ககன் கிட்ட சொன்னாதான் ககன் பூமி ரெண்டு பேருமே மறுபடியும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா ககனோட வீட்டுக்கு போகிறாங்க. என்கேஜ்மெண்ட்லாம் நடந்து முடிஞ்சிருது. நம்ம ககன் ஒரே சேடாக உட்காந்துருக்காரு. அப்போ தான் மீரா வராங்க. ககன், உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு மீரா சொல்கிறாங்க, நீ பூமியை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கல, ஆனால் பூமி எந்த தப்புமே செய்யலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம ககன் சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் சொல்லலாம், அவள் தானே என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம மீரா சொல்கிறாங்க, அதுதான் தப்பு, நீ அவளை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்க. இந்த அபூர்வாவோட சதினால தான் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இதை கேட்ட ககனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ தான் மீரா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அன்னைக்கு சிவாவுக்கும் பிந்துவுக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப பூமி தான் தடுத்தது மட்டும் இல்லாமல் சிவா கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, ககன் மாமா அத்தை யாருமே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது. சிவா, உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீ பூரியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா அன்னைக்கு ஸ்ட்ரிக்டாக சிவாவை கூட்டிகிட்டு போயிட்டா. ஆனால் அபூர்வா சும்மா விடலை. இந்த சிவாவுக்கும் பிந்துவுக்கும் கல்யாணம் நடந்தாதான் ககன் பூமி ரெண்டு பேரும் பிரிவாங்க. கண்டிப்பாக ககனுக்கு பூமி மேலே கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கணும்னு தான் சிவாவுக்கும் பிந்துவுக்கும் அபூர்வா தான் கல்யாணத்தையே பண்ணி வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம ககனுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ககன் சொல்கிறாங்க, அப்போ அபூர்வா அன்னைக்கு வீடியோ காட்டினாலே அந்த வீடியோலாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு மீரா சொல்கிறாங்க, ஆமாம் ககன், அந்த வீடியோவில் இருக்கிற எதுவுமே உண்மை கிடையவே கிடையாது. அந்த வீடியோவில் வாய்ஸாக அபூர்வா மாற்றி உன்கிட்ட நல்லா ஏமாத்திருக்கா, அதையும் நீ உண்மை நம்பி பூமியை இப்படி தூரமாக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே ககன் பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ மீரா சொல்றாங்க, உன்னையும் பூமியையும் பிரிக்கிறதுக்காக தான் சிவாவை பிடிக்காட்டினாலும் பிந்துவுக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வச்சா இந்த அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு மீரா எல்லா உண்மையுமே நம்ம ககன் கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம ககன் ஒரு விஷயமா நினைச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. நான் தப்பு செஞ்சிட்டேனே, பூமி மேல எந்த தப்புமே இல்லை, ஆனா பூமியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அவளை என்னை விட்டு தூரமாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் செம்மையா அழுகுறாங்க. அப்போ மீரா சொல்றாங்க, நீ தாராவை என்கேஜ்மெண்ட் பண்ணது ரொம்ப தப்பு ககன். பூமி எந்த தப்புமே செய்யாதவ, ஒரு பாவமும் செய்யாத ஒரு பொண்ணோட வாழ்க்கையை தேவையில்லாமல் அழிச்சிடாத ககன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீரா ககன் கிட்ட சொல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ககன் பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போது நம்ம பூமி நிற்கிறாங்க. பூமியை பார்த்ததுமே ககனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பூமியை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. பூமி என்னைய மன்னிச்சிரு, உனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்ற விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிய வருது. முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேனே. உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன். அப்போ கூட நீ என்னை விட்டுட்டு போகாமல் நான் தான் வேணும்னு சொல்லிட்டு என் காலடியிலே கடந்தே பூமி, உன்னைய போட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போது நம்ம ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, அந்த தாரா கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, என்னோட பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான், என்னோட மனசில் நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் பூமி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பூமி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் மாமா, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரப்ப நீங்கள் நீ புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் தாரா ககன் கூட கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம சாரதாக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ ககன் சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, நான் தாராவே என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, பூமி மேலே இருக்கிற கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டேனே, ஆனால் பூமி மேலே எந்த தப்புமே இல்லையே சொல்லிட்டு நம்ம ககன் பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போது நம்ம சாரதா சொல்கிறாங்க, இங்கே பார்ப்பா ககன்,
தாரா நம்ம குடும்பத்துக்கு கரெக்டானவ கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்கேஜ்மெண்ட் தானே ஆயிருக்கு, கல்யாணம் இன்னும் நடக்கலையே, நீ எதுக்காக இப்படி அழுகிற? ககன் பூமி நீங்கள் 2 பேரும் தான், உங்களை யாராலுமே பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஷாரதா நம்ம ககனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஏசிபி சார் வந்து எல்லா ஆதாரத்தையுமே எடுத்துட்டு அந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த அபூர்வாக்கு இந்த விஷயம் தெரிய வருது. என்னோட கேஸில் இன்வால்வ் ஆகிற யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பிளானை போடுறாங்க. அவங்க ஆட்களை ஏற்பாடு பண்ணி அந்த ஏசிபி சார் வர வேனை இடிச்சு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல, இதை கேட்ட அந்த ரவுடிங்களும் சரி மேடம், எங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் இதை கூட முடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஏசிபி சார் வண்டி வர நேரத்துக்கு ஒரு லாரிக்காரன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த வேன் வருது. அப்போ கரெக்டாக இந்த லாரிக்காரன் வந்து அந்த வேனை அடித்து தூக்கி போட்டு போயிடுறான். அதில் இருக்கிற ஏசிபி சார் வந்து கீழே விழுந்து தலையில் பலத்த காயத்தோட அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நம்ம பூமி அந்த இடத்துக்கு வராங்க. ஏசிபி சார் கிட்ட சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு போய் இந்த நிலைமை வந்துருச்சு, கண்டிப்பாக எனக்கு தெரியும் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு, ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி கதறாங்க. அப்போ அந்த ஏசிபி சார் சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக குற்றவாளி ஒரு நாள் தண்டிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மயங்கிடுறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் நாங்கள் இவரை பார்த்துக்கிறோம், நீ போயிட்டு அந்த லாரிக்காரனை பிடிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட சொல்கிறாங்க. நம்ம பூமியும் அந்த லாரிக்காரனை ஓடி போய் எப்படியோ பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சு கண்ணில் மண்ணை தூவி அவங்கள சித்திரவதை பண்ணுறாங்க. நம்ம பூமி ஒழுங்காக உண்மையை சொல்லுடா, யார் இதுக்கு பின்னாடி இருக்கா, யார் ஒன்று இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை அடி நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ பூமி கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் இவனை விசாரிக்கிற விதத்தில் விசாரித்து உண்மையை வாங்குகிறோம், நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியை வெளியில் அனுப்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி சம கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா நம்ம அபூர்வா அப்படியே கூலாக உட்காந்து பிரெட்டில் எதையோ தடவி சாப்பிட்றதுக்கு இருக்காங்க. அப்போ நம்ம பூமி வந்து கேட்குறாங்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்கள் அம்மாவோட கேஸில் இன்வால்வ் ஆகுற எல்லாருமே இப்படி சாவடிச்சுக்கிட்டு இருக்க, எதுக்கு பாவத்துக்கு மேலே பாவத்தை பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, என்ன பூமி நடிக்கிறியா? என்ன தைரியம் இருந்தால் எனக்கே தெரியாமல் என்னோட பிளட்டை எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்ஏ சாம்பிளுக்கு கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த டிஎன்ஏ அந்த பிரேஸ்லைட்டில் இருக்கிற டிஎன்ஏவோட ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த விக்ரமன் கிட்ட போய் பேசினேன். இங்கே பாரு, பேசாமல் காசை வாங்கிட்டு உண்மையை மறைச்சிருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னேன். அவன் எதுக்குமே ஒத்துக்காத மாதிரி தான் இருந்தான். அதனால தான் அவன் வேலைக்காக மாட்டான், அவனோட கதையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம அபூர்வா ரொம்ப கூலாக பூமி கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்படி எல்லாரையும் சாகடிக்கிறனால நீ தப்பிச்சிடுறன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீ தண்டனையை அனுபவிச்சியாவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவை பயங்கரமாக கண்டிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போது அபூர்வா பூமி கிட்ட சொல்கிறாங்க, போடி போ, என்னதான் இருந்தாலும் என்னைய மாட்ட வைக்க நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் சபதம் விடுறாங்க. ஆனால் நம்ம பூமி சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த அபூர்வா பண்ண தில்லுமுள்ளு வேலை எல்லாமே நம்ம பூமி வெளிக்கொண்டு வரதான் போகிறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.